இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த ஆட்சியில் எல்லோரும் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது தான். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க அவங்க டிவிக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான். இதெல்லாம் அவங்களுக்கு இந்த பாலிட்டிக்ஸில் டெஃபினட்டாக வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அந்தளவு எதுவும் தெரியாதவங்கலாம் கிடையாது. எந்த நியூஸ் ஓல்டு எந்த நியூஸ் நியூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன நியூஸஸுக்கெல்லாம் யாருமே இங்கே வந்து இது சொல்லிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ரைட்டு ராங்குன்னு வந்து நம்ம எதையுமே இப்போ சொல்ல முடியாது. இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் சம்வாட் ஒரு குட் வேல போயிட்டுருக்குங்கிறது மட்டும் நம்மளால் 100% இதை வந்து நம்மளால் யூகிக்க முடியுது. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் அவர் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம மைண்ட்லேயே ஏறலை எதுவுமே. அவர் சுத்தமாக அவருக்கு டைமும் இருக்காது, அதை மைண்ட் பண்ணவும் மாட்டார் அவர். ஸோ இதுதான் சொல்ல முடியும். அவர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணவே மாட்டார் அவர் டெஃபினட்டாக. சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அந்த மாண்பை வந்து ஃபாலோ பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா சட்டமன்றங்கிறது ஒரு கேள்விக்குரிய இடம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டபுள் பிளேஸு. அங்கே சட்டங்கள் இயற்றப்படுது, அது மக்கள் மன்றத்துக்கு போகுது. இப்படியெல்லாம் பார்க்கல சட்டமன்றம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. டிஎம்கே ஆட்சியில் குறைகள் இருந்திருக்கு, அதை விட நிறைகளும் நிறையா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து பர்சனலாக. பட் குறைகளை வந்துட்டு சரி பண்ணுங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து விஜய்க்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அதை விஜய் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார்னா அவருக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் கழிச்சு தான் சொல்ல முடியும். செப்டம்பர் பிரச்சனையோட போயிட்டுருக்கு. அது போக போக தான் அதோட நீட்சியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீசெண்டாக வந்து வயலாக ஒரு டாபிக் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர் சரத்குமார் அவருக்கு வந்து ரஷ் எடுத்துட்டாங்க, இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவரை பதவி விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன சார்? சரி, அந்த வீடியோவோட பேக்ரவுண்டை நம்ம வந்து என்கொயரி பண்ணணும். அந்த வீடியோட என்கொயரி பண்ணதுக்கு பிறகு தான் அதோட உண்மைத்தன்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ வந்து வீடியோ பொறுத்தவரை நம்மளால் ஒரு கருத்து இமீடியட்டாக சொல்ல முடியாது. பார்க்குறப்ப அது வந்து ஒரு உண்மையான விஷயமா தெரியுது. அதோட பேக்ரவுண்டை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதை டிசைட் பண்ணோம்னா, அந்த ஆக்ஷன் எடுத்தோம்னா சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். ஆமாம், அது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு பேசிக்காக ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஆட்சிக்கு வர்றவங்க எத்திக்ஸாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து புலப்படும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய பதவிக்கு வர்றப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் ஏற்படும். அப்போ ஆட்சிக்கு வர்றவங்க வந்துட்டு நம்ம அரசியலுக்கோ ஆட்சிக்கோ இல்லை அதிகாரத்துக்கு வர்றவங்க வந்துட்டு நம்ம சுய ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம அவங்களுக்கு புலப்படும். அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சார், இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னைக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து ட்ரக்ஸை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மேரத்தான் போட்டாங்க. அன்னைக்கு தான் இந்த நியூஸ் வந்துச்சு. அந்த போஸ்ட்டை இவராக தான் போட்டிருக்காரு சார். அதனால இந்த கேள்வி கேட்பேன், உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, உண்மையாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்துட்டு எப்படின்னு சொல்ல முடியாதுன்னா, எதிர்கட்சியில் கூட போட்டிருக்கலாம், அந்த வீடியோவை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்துட்டு நம்ம சட்டப்படியோ நியாயப்படியோ அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் அது வந்து சரின்னு சொல்ல முடியும். நம்ம வந்து பார்க்குறத வச்சுட்டு ஓகே இது ஏன்னா இன்றைக்கி பொறுத்தவரை வீடியோ எடிட்டிங்கில் வந்துட்டு நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் சைபர் கிரைமில் எடுத்துகிட்டு போய் அது என்னன்றதை உண்மையை கண்டுபிடிச்சி அதை போட்டாங்கன்னா தான் சரியான அப்ரோச்சாக இருக்க முடியும். இது என்னோடய கருத்து. போராட்டம் பண்ணிட்டு கேள்வி என்னன்னா, முன்னாடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க ஆட்சியிலே நடந்துச்சு, பெண்களுக்கு நடந்துச்சு, ட்ரக்ஸ் பிரச்சனை வந்து நிறைய இருந்துச்சு. அப்பெல்லாம் போராட்டம் பண்ணாதவங்க இப்போ மட்டும் போராட்டம் பண்றாங்க. அது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு கட்சியும் அதை பண்ணுறது தானே. அது திமுக மட்டும் கிடையாது. அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லா கட்சியும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து சர்வைவலுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை பண்ணுவாங்க. பட் நியூட்ரலாக பார்க்கக்குள்ள வந்துட்டு அதோட பேசிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதிகாரத்தில் இருக்கவங்களோ இல்லை வந்துட்டு ஜுடிஷியல் சிஸ்டமோ அதை வந்து எவாலுவேட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அது ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. 6 மாதத்துலலாம் திருப்பி எலெக்ஷன் வந்துடும் சொல்லிட்டு முன்னாள் சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு எப்படின்னா அவங்க தொண்டர்களை அவங்களுடைய சார்ந்தவங்களை வந்து மோட்டிவேஷனாக வச்சுக்கிறதுக்கான ஒரு அப்ரோச், அவ்வளோதான். அதை அப்படி தான் பார்க்கணும் மொழியே. அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தான் வந்து
தமிழ்நாட்டை பாதுகாத்து வச்சிருந்தாங்களாம். நாங்க பாதுகாத்து வச்சிருந்தோம், நீங்க கெடுத்துறாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் வந்து டிஎம்கே ஆட்சியில் குறைகள் இருந்திருக்கு, அதை விட நிறைகளும் நிறையா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து பர்சனலாக. பட் குறைகளை வந்துட்டு சரி பண்ணுங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து விஜய்க்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அதை விஜய் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார்னா அவருக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவருடைய சஸ்டைனபிளும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சட்டமன்றத்தில் வந்து சில மரபுகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்றது எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு. அந்த மரபுகளை வந்துட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியது ஆளுங்கட்சியோட ஒரு அப்ரோச்சாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதை தாண்டி நான் புதுசாக பண்ணுறேங்கிற அப்ரோச்சில் வந்துட்டு அதுக்குன்னு உள்ள மாண்பை வந்து கெடுத்துடாமல் இருக்கிறது வந்துட்டு கெடுத்துடாமல் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அந்த மாண்பை வந்து ஃபாலோ பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா சட்டமன்றங்கிறது ஒரு கேலிக்குரிய இடம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டபுள் பிளேஸு. அங்கே சட்டங்கள் இயற்றப்படுது, அது மக்கள் மன்றத்துக்கு போகுது. இப்படியெல்லாம் பார்க்கல சட்டமன்றம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரும்னு சொல்லி தான் மெயினாகவே ஆட்சிக்குள்ளே வந்தார். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. அவர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனாலுமே வந்து சரியில்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு போகுது. அது வந்து கேப்பபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட்டோட கேப்பபிலிட்டியை வந்து நம்ம இது மூலம் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய நிர்வாகத்துக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, இவால்யூட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல். அதை வந்து சரியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட பாலியல் விஷயங்களை வந்துட்டு தடுக்க முடியும். அது ஆல்ரெடி இருந்த விஷயங்களை சரி பண்ணுறதா இருக்கும். அதை விட்டுட்டு வந்துட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு அஃப்கோர்ஸ் அது வந்து சரியான விஷயம் கிடையாது. அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணோம். முன்னாடி திமுக ஆட்சியோட இப்போ வந்துட்டு பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் அதை வந்துட்டு அரசியலாக்காமல் அதோடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுட்டு பண்ணோம்னா அது வந்து சொசைட்டிக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, அவருக்கு நல்லது. கரண்டில் இருக்க அரசுக்கும் அது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாலியல், அதாவது பெண்களுடைய பாதுகாப்பு, அதில் வந்துட்டு அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணல, இன்னும் அதுக்கான விஷயத்தை அவர் கற்றுக்கலன்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஊழல்னு சொன்னார். ஊழலை பற்றியான விஷயங்கள் வந்துட்டு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சா தான் தெரியும். ஏன்னா பிகாஸ் டெண்டர் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எக்ஸிக்யூஷனில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து இமீடியட்டாக அதை சொல்ல முடியாது இதை ஊழலை பொறுத்தவரையில். மூணாவது பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டு நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கிவ் டைம் ஃபார் தெம். அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்கிறதாக எல்லா இடத்துலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு தானே இருக்குது. எங்கேயுமே நெகட்டிவாக எதுவுமே வரல. ஸோ நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இருக்க ஒரு வைரலான கமெண்ட் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சரத்மா அவர்கள் வந்து ட்ரக்ஸ் எடுத்தாங்க சொல்லிட்டு ஒரு வைரலான கமெண்ட். அதை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 இயர்ஸ் அதுதான் இந்த ஓல்டு போஸ்ட்டு, இந்த பழைய விஷயங்களை எடுத்து பேசுகிறது, அப்புறம் பழைய கண்டென்ட்டை எடுத்து போட்டு இவங்க வந்து பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து அன்னெசரியான பண்ணுற விஷயம். இது எல்லாமே இப்போ அட் ப்ரெசண்ட் என்ன நடக்குது, லைவாக என்ன போயிட்டுருக்குதுங்கிறத வந்து ஆப்போசிட் பார்ட்டிஸோ இல்லை யாராக இருந்தாலும் சரி பொதுமக்களோ கொஞ்சம் சொன்னாங்கன்னா அது நமக்கு அது ரீசனபிளாக இருக்கும்னு என்னோட கருத்து. அவ்வளோதான். இப்போ வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்கவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு அவங்க ஆட்சியில் பண்ண தப்புகள் வந்து நிறைய இருந்துச்சு. பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், சம்மந்தமாக இருக்கட்டும், அப்போல்லாம் வந்து எந்த ஒரு போராட்டமும் பண்ணி நாங்கள் பார்க்கணும். இப்போ மட்டும் தாவிக்கலாம் மட்டும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த ஆட்சியில் எல்லோரும் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது தான். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க அவங்க டிவிக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் இதெல்லாம் அவங்களுக்கு இந்த பாலிட்டிக்ஸில். டெஃபினட்டாக வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அந்தளவு எதுவும் தெரியாதவங்கலாம் கிடையாது. எந்த நியூஸ் ஓல்டு, எந்த நியூஸ் நியூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன நியூஸஸுக்கெல்லாம் யாருமே இங்கே வந்து இது சொல்லிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ரைட்டு ராங்குன்னு வந்து நம்ம எதையுமே இப்போ சொல்ல முடியாது. இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் சம்வாட் ஒரு குட் வேல போயிட்டுருக்குங்கிறது மட்டும் நம்மளால் 100% இதை வந்து நம்மளால் யூகிக்க முடியுது. லெட் அஸ் see. இதில் வந்து முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 3 மாதத்துல இல்லை 6 மாதத்துல வந்து இடைத்தேர்தல் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது சொல்லிக்க வேண்டியது அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு சொல்லுவாங்க. அது அவர் விஜய் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவார், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அதெல்லாம் அவருக்கு ஃபேஸ் பண்ணுவோன்னு தெரிஞ்சு தானே வந்திருக்கிறாரு. அதனால் நத்திங் இஸ் தேர். இதுல என்னன்னா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவர் வந்து அவருக்கு தான் பொறுப்பு இருந்துச்சு, தமிழ்நாட்டை வந்து பாதுகாக்கிற பொறுப்பு எங்ககிட்ட தான் இருந்துச்சு, நீங்க அதை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 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 கமெண்ட்ஸுக்கெல்லாம் அவர் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம மைண்ட்லேயே ஏறலை எதுவுமே. அவர் சுத்தமாக அவருக்கு டைமும் இருக்காது, அதை மைண்ட் பண்ணவும் மாட்டார் அவர். ஸோ இதுதான் சொல்ல முடியும். அவர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணவே மாட்டார் அவர் டெஃபினட்டாக. இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லணும்னு இல்லை அவருக்கு. இவங்க தான் அப்படின்னா உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்றமா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படியே ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. அது அவருக்கு மைண்டில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அவர் பேசுகிறாரு. பிகாஸ் அவருக்கும் மைண்டில் அதுதான் இருக்கும். ஏன்னா அவரும் அந்த ஃபீல்டுலேருந்து வந்தவர் தானே. ஸோ யார் யார் மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வரும், கொஷினாக வரும். அஃப்கோர்ஸ் எனக்கு நீங்கள் சொன்னது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம், டைம் கொடுக்கணும் எல்லாமே சொல்லி. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆமாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருந்தது வந்து பாலியல் வன்கொடுமை இப்போ அதிகமாக தான் இருக்கிற மாதிரி சர்வே காட்டுறாங்க. சரி, எல்லாரும் ஒரு இடத்துல போய் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம முதல்ல நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படி இந்த ஆட்சியில் தான் பாதுகாப்பு இல்லை, அந்த ஆட்சியில் பாதுகாப்பு இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லா இன்சிடெண்ட்டும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்கங்கிறத இனிமேல் தான் ஸ்டெப் எடுக்க முடியும். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனே இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஆட்சியில் நடக்காமல் இருந்ததா என்ன எதுவாது, அதுக்கு நம்ம எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமையா இருந்தோம். நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாமே பேசிகிட்டு தான் இருந்தோம். எந்த சைட்லேருந்தும் அப்போயும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சைட்லேருந்து. அவர் வந்து சொன்னதே பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சு பெண்களுக்கு சேஃப்டின்லாம் சொல்லியே தான் அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தானேங்க இருக்கிறாரு. சிங்கப்பெண் ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. பண்ணுவாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆல்வேஸ் வின்ஸ் த ரேஸ். ஸோ அவங்க பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை 100% இருக்குது. பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் நம்ம அவசரப்பட்டால் பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக டிவி கேட்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுதான் என்னோட கருத்து. பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இருக்குது இல்லைன்னா நம்ம அப்புறம் முடிவு எடுக்க போகிறோம். இப்போ எப்படி எடுத்தோம் அதே முடிவு அப்புறம் எடுக்க தான் போகிறோம். தட்ஸ் இட். அவர் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் எல்லோரும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க, ஜெயிச்சார். அடுத்த வாட்டி கூட வரமாட்டார் நான் சொல்கிறேன். திமுக ஆட்சி அதுக்கு எப்படிம்மா கவர முடியும் சொல்லுமா நீ? திமுகலாம் வராதுமா, நான் சொல்கிறேன் பாரு. திமுக என்றைக்குமே வராது. ஒன்லி வந்து விஜய் தான் வருவார், புரியுதா? திமுக வந்து வந்தாங்க, எதுவுமே செய்யலை. இப்போ கொஞ்சம் விஜய் வந்து எல்லாமே செஞ்சுன்னு இருக்கிறாரு, புரியுதா? அதால் வந்து ஏரியா பெண்கள் கூட பாதுகாப்பு கொடுத்துக்கிறாரு. திமுக இத்தனால ஜெயிச்சுனுச்சு, எதிராக ஒன்று பேசுனாங்களா சொல்லுங்கள்? சிங்கப்பெண் அமிச்சாங்களா இல்லை லேடிஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. அதே இப்போ விஜய் வந்து எல்லாமே சப்போர்ட் கொடுக்குறாரு லேடிஸுக்கு, அது போதும் மேடம். சிங்கப்பெண் அமிச்சு விட்டுக்கிறாங்களே, எல்லாமே அவங்க பாதுகாப்பு கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று வந்து விஜய் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டுறாரு, அதுதான். இப்போ கொஞ்சம் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ இது இருக்கும், கொஞ்சம் அவருக்கு சேர்த்து தான் பண்ணணும், புரியுதா? சேர்க்காதையே நீ பண்ணன்னு சொன்னாங்க, எப்படி அது?